பெண்களை வந்து அள வைக்கக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெகா சீரியல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் தான். ஸோ இந்த ஆனியன்ஸ் கட் பண்ணும்போது நிறைய டிப்ஸ் இருக்கும். இந்த வந்து நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிங்கம்மை வந்து நம்ம மென்னுட்டே வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கண்ணீர் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இனிமேல் பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சுவிங்கம் போட்டுட்டு வந்து ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் தேதி 1வது மாதம் 2017ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், புது முயற்சிகள், வெற்றிகள், பணத்தட்டுப்பாடுகள் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, கொடுக்கல் வாங்கல் பாதிப்பு நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஏற்கனவே செய்து முடித்த காரியத்தில் வராத பணங்கள் கூட வந்து சேருவதும், உங்களை ஏற்கனவே சிக்கலாக பண்ணியிருந்தவர்கள் கூட உங்களிடத்தில் தேடி வந்து பணத்தை கொடுப்பதற்குண்டான நல்ல விஷயங்கள். கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் ஜெயம், புது முயற்சிகள், வெற்றிகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை குறைபாடு நிவர்த்தி, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் ரிஷபத்துக்கு நிவர்த்தி. உத்தியோகத்தில் ஏற்கனவே பலவித சிக்கல்கள் இருந்து அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான யோக பலங்கள். லாபங்கள், உத்தியோகத்தில் செய்யாத விஷயத்திற்கு உங்கள் மீது இருந்த பழி சுமைகள் தீர்வதற்குண்டான முயற்சி, மற்றற்ற மகிழ்ச்சி, அனுகூலங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு வெளிவட்டாரத்து உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள், தந்தை வழியார் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம். படிப்படியாக எந்த விஷயத்திலும் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக உன்னிப்பாக இருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு அவர் நமக்கு நண்பர், நமக்கு உறவினர் என்று நீங்கள் கையெழுத்திடுவதெல்லாம் எதிர்காலத்தில் சிக்கலும் சின்னாபினமாகிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிகின்ற விஷயத்தில் மட்டும் ஒத்துக்கொள்ளுங்கள். முடியாத விஷயத்திலிருந்து அவர்கள் மனம் புண்பட்டாலும் என்னால் முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளதை மிக மிக கவனத்துடன் கொள்க. செவ்வாயின் ஆதிக்கம் 8இல் இருப்பதையும் கவனத்தில் கொள்க. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். நிதானம். மற்றபடி அரசு துறை, தனிப்பட்ட முறை, செல்வாக்கு, பதவி உயர்வு எல்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எதிர்கள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. பகைமை பாராட்டிய நண்பர்கள் கூட உங்களிடத்தில் வந்து நட்பு பாராட்டுவதற்குண்டான அனுகூலத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் நல்ல ஏற்றம், அனுகூலங்கள். மருந்தமைப்பில் தேக ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மன கஷ்டம். அவர்களுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். சிறு விளையாட்டாக கூறுவது கூட விபரீதத்தில் கொண்டு போய் கணவன் மனைவிக்கு பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் ஏற்பட்டு விடலாம். மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக கூட மாறிவிடலாம். கவனம் 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 குடும்ப விஷயத்தில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், புது முயற்சிகள், வெற்றிகள், சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, சுபகாரியம் தள்ளிக்கொண்டே போகியிருந்த அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு டக்கென்று நல்ல செய்தி, மனமொத்த விஷயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான திருமண பிராப்தத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தடையாக இருந்தாலும் அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய அமைப்புக்கும் உத்தரவாதமும் அனுகூலங்களும் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் யோக பலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் இரத்த பந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய
அமைப்பில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக மேன்மை, தனிப்பட்ட முறையில் கௌரவம், அனுகூலங்கள், புது பொறுப்புகள் வருவது, யோக பலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தன்னம்பிக்கை, படிப்படியாக நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, நல்ல நண்பில் இருந்த உறவு முறைகள் மாறி சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுவது, யார் மனதும் நோகடிப்பது உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைக்கு பெரும் பிரச்சனையாகி விடும் என்பதை கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பாரம்பரியமாக இருக்கிற பிரச்சனைக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். பரம்பரையாக இருக்கின்ற சொத்து பத்து விஷயத்தில் தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட வேண்டாம். விட்டு கொடுத்தல் அல்லது பிறகு தள்ளி போடுவது நன்மை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருப்பு போன்ற வார்த்தைகளை கொடுத்துவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத பிரச்சனைகளாம் ஏற்படலாம். எதிரிகள் பலம் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதனால் பெரும் சிக்கல்கள் கஷ்டத்திலும் ஏற்பட்டுவிடும். இள வயதினர் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் அந்த வித்தையை மருத்துவமனையில் தான் உங்களை சார்ந்தவர்கள் பார்க்க வேண்டி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம் உயர்ந்து உள்ளதால் மிகப்பெரிய அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்தில் இருந்த நல்ல செய்திகள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கு குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவது, மனசஞ்சலம் தீர்வதற்குண்டான யோக பலங்கள், இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சந்தோஷமும் அனுகூலம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், படைப்பாளிகளுக்கு பலரால் பாராட்டப்படுவது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடம் நிவர்த்தி, அரசு துறை அரசியல் துறையில் இருந்தவர்கள் மீண்டும் பொலிவு பெறுவதற்கும் பெரிய அளவுக்கு அனுகூலங்களான பதவிகளுக்கு வருவதற்குண்டான யோக பலங்கள், நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான அனுகூலம், நல்ல செய்தி வருவதற்குண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் லாபம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரத்தில் சங்கடங்கள் நிவர்த்தி, பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள், அனுகூலங்கள், லாபங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய யோக பலங்கள், எடுத்த காரியத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள், நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் உங்கள் உழைப்பு பலரால் பாராட்டப்படும், கௌரவம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள், பகைமையில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து அந்யோன்யம் அதிகரித்துக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழிலமைப்பு, அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதற்குண்டான யோக பலங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் செலவுக்கு அதிகத்துவம் கொடுங்கள், பிள்ளைகளோட தேக ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுங்கள், வெளிவட்டாரம் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், புது கௌரவங்கள், புது விஷயங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி, பழைய கூட்டாளிகள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, புது கூட்டமைப்பில் ஏற்றங்கள், பழைய இது அமைப்பு செட்டில் செய்வதற்குண்டான யோக பலங்கள், பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சிகள் அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான அனுகூலங்கள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சிலருக்கு கௌரவங்கள் பெரிய அளவுக்கு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமான நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாளைக்கும் இதே பத்தி தான் பேச போறோம். Until then, this is Tarshika signing off with the entire team of புத்தம் புது காலை. Bye.